புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையில் எங்களுக்காக காத்திருக்கிற இயேசுவே, இதோ எங்களது எளிய மனதோடு ஏழ்மையான உள்ளத்தோடு உம்மை வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எந்த அளவுக்கு எங்கள் மீது அன்பு கொண்டிருந்தால் எங்களுக்காக உயிரையே கொடுக்கிற அந்த உள்ளம் உமக்கு இருந்திருக்கும். அதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ எங்களுக்கு உம்முடைய ஆற்றலை, உம்முடைய சக்தியை தந்தருளும். அன்பு தெய்வமே, என்னாலும் உம்முடைய மகனாக மகளாக உம்முடைய அன்பிலே நிலைத்து நிற்க எங்களை வழி நடத்தும். எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எழுந்திருப்போம். ஆராதனை பாடலோடு இணைந்து நான் பாடுவோம். பாடல் எண் 4, கரங்கள் தட்டி இணைந்து பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. பிரியமானவர்களே, இதோ நம்முடைய கடவுள் நமக்கு உதவி புரிகின்ற கடவுள். நம்முடைய தேவைகளிலே
நம்முடைய இயலாமலையிலே, நம்முடைய ஏக்கங்களிலே தன்னுடைய கரத்தை நீட்டுகிற கடவுள், உதவி செய்கிற தெய்வமே, உதவி கரத்தை நீட்டுகிற ஆண்டவரே, இதோ உம்முடைய உதவியை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் நம்முடைய கைகளை ஏந்தி திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்வதை போல, எனக்கு உதவி எங்கிருந்து வரும், என்னுடைய ஆண்டவரிடமிருந்து வரும் என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கான உதவி நம்முடைய ஆண்டவரிடமிருந்து வரும் என்று நம்பி அவருடைய அன்பை எதிர்பார்த்து அவருடைய அன்பை கேட்டு நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் நம்மை பார்த்து கடந்து போகிறவர் அல்ல, நம்மை காண்கிற தெய்வம், நம்மை பார்க்கிறவர். இதோ நம்முடைய கண்ணீரை பார்க்கிறவர், நம்முடைய கவலைகளை பார்க்கிறவர், நம்முடைய வேதனைகளை பார்க்கிறவர், நம்முடைய இன்ப துன்பங்கள், நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்க்கிற கடவுள். எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் நான் கண்டேனே என்று தன்னை காண்கிற கடவுளாக அடையாளப்படுத்திக் கொண்டார். இதோ நம்மை பார்க்கிற இந்த ஆண்டவரிடம், நம்மை பார்க்கிற இந்த கடவுளிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இன்னும் இன்னும் அதிகமாக உன்னை அன்பு செலுவேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம், குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எந்த மருத்துவரும் தர முடியாத சுகத்தை, மன நிம்மதியை, ஆறுதலை தரக்கூடிய தெய்வம் நம்முடைய நற்கருணை ஆண்டவர். இதோ நமக்கு மருத்துவராக இருக்கக்கூடியவர், நமக்கு சுகம் தரக்கூடிய தெய்வம் வல்லமையோடு நமக்கு முன்பாக நற்கருணையிலே அமர்ந்திருக்கிறார். நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். உடல்நிலை சுகமில்லாத சகோதர சகோதரிகளை, நம்மிடம் ஜெபிக்க சொன்னவர்களை ஒப்புக் கொடுப்போம். இதோ ஆண்டவர் நம்மை தொடுகிற நேரம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம், நம்மை சுகமாக்குகிற தெய்வம் இதோ நற்கருணை வடிவிலே இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா.
சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை ஆராதனை சத்தமாக ஆராதனை 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 ஆராதனை. கண்களை மூடி கரங்கள் தட்டி அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இயேசுவே. அதிகமாக ஆண்டவரே ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாக இயேசுவே. கூறுவே ஆண்டவரே இன்னும் அதிகமாக இயேசுவே. ஆராதிப்பே ஆண்டவரே இன்னும் ஆர்வமாக ஆண்டவரே கூறுவே இயேசுவே. இயேசுவே இயேசுவே. ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவே. ஆண்டவரே கூறுவே இயேசுவே. இன்னும் அதிகமாக இயேசுவே. ஆராதிப்பே இயேசுவே. இன்னும் ஆர்வமாக ஆண்டவரே கூறுவே இயேசுவே. ஜெகரே இயேசுவே. ஆராதிப்பே இயேசுவே. ஜெகரே இயேசுவே. அன்பு கூறுவே ஆண்டவரே அதிகமாக இயேசுவே. ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாக இயேசுவே. கூறுவே ஆண்டவரே வருவரே இயேசுவே. ஆராதிப்பே ஆராதிப்பே இயேசுவே. கூறுவே இயேசுவே. அதிகமாக ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாக ஆராதிப்பே கூறுவே இயேசுவே. சேகமே இயேசுவே. ஆராதிப்பே இயேசுவே. சேகமே இயேசுவே. அன்பு கூறுவே இயேசுவே. இன்னும் அதிகமாக இயேசுவே. ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாக இன்னும் ஆர்வமாக. ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா இயேசுவே. இயேசுவே. ஹல்லேலூயா இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா இயேசுவே. இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வல்லமையானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. எங்கள் மீது அன்பை பொழிந்தவரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. எங்களுக்காக மனிதனாக வந்தவரே நன்றி ஆண்டவரே. நன்றி. ஆறுதல் அளிப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை காண்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது மருத்துவரானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துபவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது அரணாய் இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது கோட்டையாய் இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது வாழ்வாய் இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது வழியாய் இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களது குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது கணவனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது மனைவியை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது குடும்ப உறுப்பினர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடல்நிலை சுகமில்லாதவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடம் ஜெபிக்க சொன்னவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பேராலயத்துக்கு வந்து போகிற உள்ளங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வெறுப்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அன்பு செய்ய இயலாதவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பகைமையா இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சபிப்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக இருப்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையானவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆறுதலாய் இருப்பவரே நன்றி ஆண்டவரே. அன்பாய் இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக காத்திருக்கும் நற்கருணை இயேசுவே நன்றி ஆண்டவரே. 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 நன்றி ஆண்டவரே.
கண்ணீர் துடைப்பார் இயேசு. தொடங்க ஆண்டவரே. கவலை தீர்ப்பார் இயேசு. மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. அழ வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம், மகளே அழ வேண்டாம். கண்மணியே நீ கலங்க வேண்டாம், மகனே கலங்க வேண்டாம். தாயும் தகப்பனும் உன்னை ஒருவேளை கைவிடலாம். தாயும் தகப்பனும் உன்னை மகனே ஒருவேளை கைவிடலாம். மகளே உன்னை படைத்தவரோ இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென் உன்னை ஆமென் படைத்தவரோ ஆமென் ஆமென். ஒருபோதும் கைவிட மாட்டார். கண்ணீர் துடைப்பார் இயேசு. கண்ணீரை துடைப்பார் மகனே. கவலை தீர்ப்பார் இயேசு. கவலையை தீர்ப்பார் மகளே. அழ வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம், அழ வேண்டாம், புலம்ப வேண்டாம். கண்மணியே நீ கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். பிரியமானவர்களே, எசாயா 49:15 பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ? இதோ அப்படிப்பட்ட அந்த பெற்றவளே தன்னுடைய மகவை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோது மறக்க மாட்டேன். இவ்வளவு அன்பா ஆண்டவரே எங்கள் மேல, இவ்வளவு பாசமா எங்கள் மேல ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிற, இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிற என்னுடைய ஆண்டவருக்கு, என்னுடைய ஏசப்பாவுக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அனைவரும் அமைதியாக அமர்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 44 முதல் 48 முடிய. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஆமாம், போன வருஷம் பார்த்தது நல்லா இருக்கோம்மா. போன வருஷம் பார்த்தது மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இன்றைய நாளிலே ஒரு நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அது என்ன நற்செய்தி அப்படின்னா, இயேசு உங்களை அன்பு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த நற்செய்தி என்ன அப்படின்னா, இயேசு உங்களை அன்பு செய்கிறார். 2021 ஆண்டில் வெளிவந்த தேசிய குற்ற
ஆவண காப்பகத்தினுடைய தரவுகளின் அடிப்படையில் 2021 ஆண்டு மட்டும் சுமார் 19,000 பேர் தமிழ்நாட்டிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் என்று பார்த்தால் இன்னும் அதிகமானவர்கள் தற்கொலை செய்திருப்பார்கள். பலர் நமது குடும்பத்திலிருந்து கூட அந்த மோசமான ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடும். இவர்கள் ஏன் இப்படி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசிக்கிற பொழுது பல காரணங்கள் இருக்கலாம். செய்தித்தாளிலே நான் வாசித்தேன், நோயாளி ஒருவர் நோய் நீங்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்திருக்கிறார். வலி வேதனை தாங்க முடியாமல் மருத்துவமனையினுடைய மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நான் வாசித்தேன். இன்னும் பல செய்திகளை நாம் வாசித்திருப்போம். மாணவர்கள் போட்டித் தேர்வுக்காக தயாரித்திருப்பார்கள் அல்லது பரீட்சைக்காக தயாரித்திருப்பார்கள். அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் வரவில்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய, தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் பற்றிய செய்தியையும் நாம் அறிந்திருப்போம். இன்னும் பல சூழ்நிலைகளிலே பொருளாதார நெருக்கடியிலே யாரையும் விட்டு வைப்பதில்லை. ஏழை பணக்காரர் என்று அல்ல, கடன் வாங்கியிருப்பார்கள். எப்படியாவது வட்டியை கட்டிவிடலாம், முதலையும் கட்டிவிடலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் குறித்த நேரத்தில் கட்ட முடியவில்லை என்ற எண்ணத்தில் குடும்பமே இணைந்து கொண்டு விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாம் அறிந்திருப்போம். இன்னும் பல மனிதர்கள் ஏதோ ஒரு பாவம் செய்து விட்டோம், அந்த குற்ற பழி உணர்விலேயே ஐயோ நான் இப்படி செய்து விட்டேனே, இவருக்கு எதிராக இப்படி நான் செய்து விட்டேனே, என் உடலுக்கு மனதிற்கு எதிராக நான் இப்படி குற்றம் செய்து விட்டேனே என்று சொல்லி அந்த பாவ உணர்விலேயே தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். இப்படி குடும்பத்திலே பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள் என்று பல பல முறைகளிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை நாம் சந்தித்திருப்போம். ஏன் நாமும் அந்த நிலைக்கு போக பல நேரங்களிலே முயற்சித்திருப்போம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு உன்னை அன்பு செய்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எந்த நிலைக்கு போனாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு தீர்வு என்ற ஒன்று ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன தெரியுமா? நற்செய்தி, ஆண்டவர் இயேசு உங்களை அன்பு செய்கிறார். ஒருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, நல்லா பார்த்து, கண்ணை கூர்ந்து பார்த்து சொல்லுங்க. சொன்னீங்களா? சொன்ன இந்த பக்கம் அடுத்த பக்கத்தில் உள்ளவங்களையும் பார்த்து சொல்லிருங்க, நல்லா சொல்லிருங்க. ஆண்டவர் இயேசு உங்களை அன்பு செய்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு நற்செய்தியை ஆண்டவர் உங்களை பார்த்து நீங்கள் சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு என்னை அன்பு செய்கிறார். Praise the Lord. பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு என்னை அன்பு செய்கிறார் அப்படிங்கிற செய்தியை நாம் எப்படி அறிந்துக்கலாம் அப்படின்னா, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு செய்றாரா இல்லையா? தன் ஒரே மகனை அழிக்கும் அளவிற்கு, நம்மோடு அழிக்கும் அளவிற்கு அவர் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்பானவர்களே, 2 மனிதர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே அறிமுகமான மனிதர்கள் தான். ஒருவர் பேதுரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேதுரு பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பேதுருடைய பெயர் என்ன அப்படின்னா, தொடக்கத்தில் சீமோன் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் ஒரு மீன்பிடி தொழிலாளியாக அவர் இருந்தார். கலிலேயா கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அப்பொழுது இயேசு அவரை வலையை சரி செய்து கொண்டிருந்த பொழுது
அவரை அழைக்கிறார். உன்னை நான் மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்து அவருக்கு தனது குழுவிலே உயரிய பொறுப்பை கொடுக்கிறார். என்ன உயரிய பொறுப்பு அப்படின்னா, மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க சீடர்கள்? நிறைய பேர் உண்டு. அதுல 12 பேர்களில் முதன்மை 3 பேர் யாரெல்லாம் அப்படின்னா, பேதுரு, யோவான், யாக்கோபு. யாரெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க தான் அந்த 12 பேர்லையும் முதன்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுல யாக்கோபும் யோவானும் சகோதரர்கள். யாக்கோபும் யோவானும் சகோதரர்கள். பேதுரு ஆண்டவரால் மிக முக்கியமான பொறுப்பிலே அவர் இருந்திருக்கிறார். இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, முக்கியமான நிகழ்வுகளில் இந்த 3 பேர் தான் போவாங்க. குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரத்தில் இயேசு தாபோர் மலையில் உருமாறக்கூடிய வேளையில எல்லா சீடர்களையும் அழைத்து போக மாட்டார். யாரை மட்டும் அழைத்து போவார்? பேதுரு, யோவான், யாக்கோபு அழைத்து கொண்டு போறார். இது ஒரு நிகழ்வு. அதே போல மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யாயிர் என்ற அந்த சகோதரருடைய வீட்டிற்குள் செல்கிற வேளையில அவருடைய மகள் நல்ல குறைவு இல்லாமல் இருந்த வேளையில இந்த 3 பேரையும் அழைத்து செல்கிறார். யாரெல்லாம்? பேதுரு, யாக்கோபு, யோவான். இன்னும் ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, கெத்செமனி தோட்டத்தில் மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரத்தில் ஜெபிக்கிற வேளையில் மற்ற சீடரெல்லாம் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த 3 பேரை மட்டும் தன்னோடு அழைத்து சென்று நீங்களும் தனித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். இந்த 3 பேர் யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். இப்படி முக்கியமான தன் வாழ்க்கையில முக்கியமான நிகழ்வுகளில பேதுருவையும் இயேசு அவரோடு அழைத்து சென்றார் என்பதை விவிலியத்திலே பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனா என்னதான் முக்கியத்துவம் கொடுத்தாலும் இந்த பேதுரு ஒரு பெயர் உண்டு. பேதுருவுக்கு முந்திரி கொட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் உண்டு. அவசரப்படக்கூடியவர், எதுனாலும் அப்படியே பேசக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பேரும் அவருக்கு உண்டு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கடலிலே நடந்து செல்கிறார். கலிலேய கடலிலே மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு அவரை பார்த்து ஐயோ பேய் அப்படின்னுறார். அப்படி மட்டும் இல்லாம கிட்ட வந்தோன்னா இயேசு என்று அறிந்த பிறகு, ஆண்டவரே நானும் நடக்கிறேன். எல்லா சீடரும் அமைதியா இருந்தாங்கல்ல, இவரும் அமைதியா இருந்திருக்கலாம்ல, அதெல்லாம் இல்லை. ஆண்டவரே நானும் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நடந்தார். நடந்தனாச்சு, மூழ்கி போனாரு. இது அவர் முந்திரி கொட்டை அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னை எதற்கும் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒருவராக இருந்தார். அதன் பிறகு தாபோர் மலையில் மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கு ஆண்டவர் இயேசு உருமாறக்கூடிய வேளையில பேதுரு என்ன சொல்வாரு? ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரம் அமைத்து இங்கேயே நான் தங்கி விடுவது நலம். இயேசு அதற்கு என்ன சொல்கிறாரு? அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு திட்டி விட்டுறார். போடா அப்படின்னு. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி முந்தாத இரு அப்படிங்கிற மாதிரி. அதே போல ஆண்டவர் இயேசு தன் சீடர்களிடம் சொல்கிறார், நான் துன்பப்பட வேண்டும், சிலுவை சுமக்க வேண்டும், எனது சாவு அண்மையில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வேளையிலே பேதுரு தான் சொல்வார், ஆண்டவரே அது உமக்கு வேண்டாமே அப்படிங்கிறாரு. அதற்கும் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே. எல்லாவற்றிற்கும் முன்னிலையில் வரக்கூடிய ஒரு அதிக பிரசங்கித்தனம் கொண்டவராக பேதுரு இருந்தார். அது மட்டும் இல்ல, இயேசுவை காவலர்கள் பிடித்த போது, சிறை பிடித்த போது தன்னிடமிருந்த அந்த வாளை எடுத்து எதையும் யோசிக்காம அந்த காவலர் ஒருவருடைய காதை என்ன செஞ்சிருவாரு? வெட்டிடுவாரு. இப்படி இருந்த பேதுரு இயேசுவை எனக்கு யார் என்று தெரியாது என்று ஒரு முறை அல்ல 3 முறை அவர் மறுதலித்து பாவம் செய்கிறார்.
யார் முதன்மையானவர் என்று இயேசு கொண்டிருந்தாரோ, யாரையெல்லாம் முதன்மையான நிகழ்வுகளில் பங்கேற்க செய்தாரோ, யாரையெல்லாம் பொறுத்து கொண்டாரோ, யாரையெல்லாம் அழைத்திருந்தாரோ, யாரை கொண்டு கனவுகள் பல கொண்டிருந்தாரோ, அவர்களில் ஒருவரான பேதுரு ஒரு முறை அல்ல 3 முறை மறுதலிக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம யாருக்கெல்லாம் முதன்மைகள் கொடுத்திருப்போமோ, யாரெல்லாம் முக்கியம் என்று நினைத்திருப்போமோ, யாரெல்லாம் வாழ்க்கை முழுவதுமாக உடனிருப்பார்கள் என்று கனவு கோட்டைகள் பல கட்டியிருப்போமோ, அவர்களெல்லாம் ஒரு நொடி பொழுதில் விலகிச் செல்கிற வேளையில் பேதுருவை நினைவில் கொள்ளுங்கள். பேதுருவை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு மனிதர். இன்னொரு மனிதரையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இவருக்கும் அறிமுகம் தேவையில்லை. இவருடைய பெயர் யூதாசு இஸ்காரியோத். இஸ்காரியோத் என்ற ஊரில் பிறந்ததனால் யூதாசுக்கு யூதாசு இஸ்காரியோத் என்று பெயர் பட்டது. விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள், இஸ்காரியோத் என்பது கலிலேய பகுதியை அல்லாமல் இன்னும் ஒரு பகுதியை சார்ந்தது. இயேசு எல்லா சீடர்களையும் கலிலேய பகுதியில் இருந்து அழைப்பார், ஆனால் இவரை மட்டும் யூதேயா பகுதியில் இருந்து அழைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். ஏன் அப்படின்னா, இஸ் டேலண்டட். இயேசுனுடைய அன்பை பெற்றவர், இயேசுனுடைய இரக்கத்தை பெற்றவர், இயேசுவினுடைய நம்பிக்கையை பெற்றவர், மேத்தமெட்டிக்கலி ஜீனியஸ், கணக்காளர் என்பதனால் இயேசு அவரிடம் தன் பண பொறுப்பை கொடுத்திருந்தார். எப்பா, அக்கௌண்டிங் எல்லாம் நீ என்ன செஞ்சுக்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பணப்பை யார்கிட்ட இருந்துச்சு? யூதாஸ் இஸ்காரியோத்திடம் இருந்துச்சு. மிக அழகாக நம்ம பார்க்கிறோம் ஒரு நிகழ்வுல, ஒரு பெண் இயேசுனுடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி நறுமண தைலத்தை எடுத்துட்டு வந்து, விலையுயர்ந்த நறுமண தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்து இயேசுனுடைய பாதத்தை அவர் கழுவி கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த யூதாஸ் இஸ்காரியோத் சொல்வார், இதை விற்றால் 300 தெனாரியத்திற்கு என்ன செய்யலாம், விற்கலாமே, அதை கொண்டு ஏழைகளுக்கு நாம் செலவிடலாமே, கொடுக்கலாமே என்று சொல்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ கால்குலேட்டிவா, ஒரு பொருள் எவ்வளவுக்கு விற்கும், இதை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்தார். ஏன்னா அவர் கணக்காளர் அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அதற்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் நேர்மையாளர் என்பதற்காக அதை சொல்லவில்லை, அவ்வப்போது பணப்பையில் கை வைப்பார் அப்படின்ட்டு. நேர்மையாளர் என்பதற்காக சொல்லவில்லை, அவ்வப்போது பணப்பையில் கை வைப்பார். யாரு? ஆயினும் ஆண்டவர் இயேசு அவரை கொண்டிருந்தார், அவரை அன்பு செய்தார். அன்பு பல நேரங்களில் நம்ம ஏமாற்றிவிடும் என்று நாம் பார்க்கிறோம். 30 வெள்ளிக்காசுக்காக தன் பேராசைக்காக ஆண்டவர் இயேசுவை யூதாஸ் இஸ்காரியோத்து காட்டி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு என்ற ஒரு மனிதருக்கு 12 பிள்ளைகள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் ஒருவர் யோசேப்பு. இந்த யோசேப்பை ஒரு கிணற்றிலே, ரூபன் என்ற ஒரு சகோதரன் அவருடைய தலைமையிலே கிணற்றிலே தள்ளிவிட்டு அவனை என்ன செய்வாங்க, அந்நிய நாட்டுக்காரர்களுக்கு 30 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக வித்தார்கள். ஒரு அடிமையினுடைய விலை என்ன அப்படின்னா 30 வெள்ளிக்காசு. அதே அடிமை நிலைக்கு விற்க துணிந்தவர் யாரு? நம்ம யூதாசு இஸ்காரியோத், 30 வெள்ளிக்காசுக்காக. அதற்கு பிறகு அவர் மனம் வருந்தினார், அழுதார். பாருங்க, விவிலியம் மிக அழகா சொல்கிறது, பள்ளி பாவமில்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி அழுகிறார். பள்ளி பாவமில்லாதவரை காட்டி கொடுத்து நான் பாவம் செய்து விட்டேனே என்ற குற்ற உணர்விலே அழுது வெதும்பி அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலையும் செய்து கொள்கிறார் யூதாஸ் இஸ்காரியோத். அன்பானவர்களே, நாம் 2 மனிதர்களை பார்த்தோம். ஒரு மனிதர் பேதுரு, இயேசு
எனக்கு யார் என்று தெரியாது என்று சொல்லிவிட்டார். எத்தனை முதன்மைப்படுத்தி இருந்தாலும், எவ்வளவுக்கு ஆண்டவர் இயேசு அவரை மேன்மைப்படுத்தி இருந்தாலும், எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று 3 முறை மறுதலித்து விட்டார். இன்னொரு புறம் யூதாஸ் இஸ்காரியோத்து, 12 பேரில் ஒருவர், பணப்பையை கொண்டிருந்தவர், இயேசுடைய நம்பிக்கை கொண்டிருந்தவர், டேலண்டட், திறமைசாலி. ஆயினும் ஆண்டவர் இயேசுவை 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தார். ஆனால் இதுல ஒருவர் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார், ஒருவர் ஆண்டவர் இயேசுவிடம் திரும்பி வருகிறார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி அறிந்தவுடனே பேதுரு பாருங்கள் ஓடி சென்றார். முன்பாக ஓடி சென்றார். யாரும் வருவதற்கு முன்பாக அவர் ஓடி சென்றார் என்று பார்க்கிறோம். ஆனால் 3 முறை மறுதலித்தவர் இயேசுவை நாடி தேடி மீண்டுமாக வருகிறார். தனது குற்ற பாவ உணர்வுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து அந்த சாய்ஸை, அந்த வாய்ப்பை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். மகனே, என் மகளே, நான் இருக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா? நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது தெரியாதா? நீ ஏன் இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிற? வாழ்க்கையை நான் அல்லவா உனக்கு தருகிறேன், நான் உன்னோடு அல்லவா இருக்கிறேன், உன் கரம் பற்றி இருப்பது நான் அல்லவா, உன் அருகில் இருப்பது நான் அல்லவா, உன் தோளை தட்டுவது நான் அல்லவா, உன்னை முன்னேறி செல்ல துணை புரிவது நான் அல்லவா, நீ ஏன் இந்த மாதிரியான தேவையற்ற முடிவுகள் எடுக்கிறாய் என்ற கேள்வியை ஆண்டவர் ஒருவர் மற்றவரிடம் கேட்க செய்கிறார். ஏனெனில் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். பேதுரை பாருங்கள், ஆண்டவர் இயேசுவிடம் திரும்பி வராரு. ஆண்டவர் இயேசு அவரை சைமன் என்ற பெயர் கொண்டவரை பேதுரு அப்படின்னு என்ன அர்த்தம்? பாறையாக மாற்றுகிறார். இந்த பாறையின் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். அவரை இன்னும் மேன்மையானவராக, 12 பேருக்கு தலைவர் என்றும் அல்ல, உலகளாவிய திருச்சபைக்கு முதல் திருத்தந்தையாக, தலைவராக ஆண்டவர் இயேசு ஏற்படுத்துகிறார். அந்த வாய்ப்பு யாரு கிடைக்கல? யூதாஸ் இஸ்காரியோத்து கிடைக்கல. ஏன்னா அவன் மனம் வருந்தினான், அழுதான், ஆனால் மன்னிப்பு வேண்டி திரும்பி வரவில்லை. அவனை மன்னிக்க முடியவில்லை. பேதுரு மனம் வருந்தினார், அழுதார், ஆனால் திரும்பி வந்தார். ஆண்டவருடைய மன்னிப்பை அவர் பெற்றுக்கொண்டார். எனவேதான் பேதுரு பாருங்கள், திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்துல ஒரு பிரசங்கம் செய்றாரு. 3000 பேர் அந்த நாளே மனம் மாறினார்கள் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் எங்கெல்லாம் சென்றார்களோ நோயாளர்கள் நோய் நீங்கி நலம் பெற்றார்கள். அவருடைய நிழல் யாருக்கு மேலெல்லாம் விழுகிறதோ அவர்களும் நலமடைந்தார்கள். இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். எவ்வளவு வல்லமை உள்ளவராக அவர் மாறுகிறார். காரணம், மனம் வருந்தினார், அழுதார், தன்னையும் மன்னித்து கொண்டு கடவுளுடைய மன்னிப்புக்காக அவரை தேடி திரும்பி வந்தார். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் இன்று நமக்கு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை தருகிறார். திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறார். என்னையும் அன்பு செய்து கடவுளையும் அன்பு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறார். யூதாஸ் இஸ்காரியோத்தை போல் அல்லாமல் பேதுருவை போல் மீண்டுமாக திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறார். அந்த வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள, அப்படியே இறுக பற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? எசையா 49:15-16 முடிய தந்தை அவர்கள் அதை சொன்னாங்க. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் இல்லாமல் இருப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். மற்றவங்களை பார்த்து, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்
உன்னை அன்பு செய்கிறார். ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார். இதுதான் இந்த நாளுக்கான செய்தி. ஆண்டவர் இயேசு உன்னை அன்பு செய்கிறார். ஆண்டவர் இயேசு என்னை அன்பு செய்கிறார். பறக்க முடியலையா? ஓடுவோம். ஓட முடியலையா? நடப்போம். நடக்க முடியலையா? தவழ்வோம். தவளையும் முடியலையா? உருண்டுருவோம். உருளையும் முடியலையா? பரவாயில்ல. ஆனால் நகர்தலை மட்டும், முன்னோக்கி நகர்வதை மட்டும், இயேசுவை நோக்கி நகர்வதை மட்டும், வாழ்வை நோக்கி நகர்வதை மட்டும் ஒருபோதும் எப்பொழுதுமே விட்டுவிட கூடாது என்ற செய்தியை இந்த நற்செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர் துறந்தார். எதற்கெனில் நாம் வாழ்வு பெற வேண்டும், அதுவும் நிறை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. He died for me, so I shall live for him. He died for me so that I shall live for him. நம்ம சாகிறதுக்கு அல்ல, அவருக்காக வாழ்வதற்காக அவர் சிலுவையை முத்தமிட்டார். ஆமென். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க இயேசுவே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க இயேசுவே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க ஆண்டவரே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா இயேசுவே ஆசீர்வாதம் தான் ஆண்டவரே. என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா இயேசுவே ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியும் நீங்க ஆசை ஆசையா உருவாக்குனீங்க. அந்த தொடக்க காலத்துல மனுஷனை உருவாக்குனது போல ஒரு அற்புதமான களிமண்ணில் என்னையும் உருவாக்குனீங்க. ஆனா நான் உடைந்த பாத்திரமாக மாறினேன். உங்களுடைய அன்பை பத்திரப்படுத்த தெரியல. இந்த சமூகத்தில் இருக்கிற அன்பை பத்திரப்படுத்த தெரியல. ஆண்டவரே, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஆண்டவரே. இதோ ஆனாலும் கூட நீர் என்ன பயன்படுத்துறீங்க. என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள பயன்படுத்துறீங்க. இந்த சமூகத்துக்கு என்னால சிறு சிறு உதவிகள் செய்ய என்ன பயன்படுத்துறீங்க. ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா என்னுடைய வாழ்வு இல்லை ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா என்னுடைய உலகம் விடியாத ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்.
உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கும் புரியும். உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கும் புரியும். உதவாத என்னில் நித்துறவானே, நன்றி ஐயா. இல்லாம என் உலகம் விழியாதே. உதவாத என்னில் நித்துறவானே, ஆண்டவரே இல்லாம என் உலகம் விழியாதே. இல்லாம என் உலகம் விழியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விழியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, பல நேரங்களில் உங்களை மறந்துட்டு போனேன், அது உங்களுக்கே தெரியும் ஆண்டவரே. இதோ பேதுருவை போல உங்களை தெரியாதுன்னு சொல்லி என்னுடைய சுயநலத்துக்காக நான் மறுதலித்தேன் ஆண்டவரே. அது உலகுக்கே தெரியும் ஆண்டவரே. நீங்க தான் என்னுடைய வாழ்க்கை, நீங்க தான் என்னுடைய எல்லாமே. நம்பி வந்திருக்கேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னில் நின்றுறவாணி, இல்லாம என் பொழுது விடியாதே. ஆண்டவரே, உதவாத என்னில் நின்றுறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ. பால் குடிக்கும் குழந்தையை அவன் மதப்பாடும். பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ. பால் குடிக்கும் குழந்தையை அவன் மதப்பாடும். அப்படியே தன் குழந்தை அவன் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நன்றி ஆண்டவரே. அப்படியே தன் குழந்தை அவன் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். மாறாத தெய்வமே, தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ. நன்றி ஆண்டவரே. குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ. பெற்ற தாய்க்கு அன்பு என்று வற்றி போகுமோ. பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ. அப்படியே தன் குழந்தையை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். பிரியமானவர்களே, இதோ கடவுள் உன்னை அன்பு செய்கிறார்.
கடவுள் என்னை அன்பு செய்கிறார். பெற்ற தாயே மறந்தன் போதிலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நம்முடைய குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கிறார். நம்மோடு தங்கி வாசம் செய்கிறார். நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பலவீனங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிப்போம். நம்மை மன்னிக்கிறவர், நம்மை பார்த்து சிரிக்கிறார், நம்மை பார்த்து அழைக்கிறார், நம்மை கட்டி பிடிக்கிறார், நம்முடைய கரங்களை கோர்த்து நடக்கிறார். பயம் விலக்கி, அச்சம் நீங்கி, ஆண்டவரது துணையிலே, அவருடைய வழியிலே உற்சாகமாக, தைரியமாக தொடர்ந்து நடப்போம். காரணம், கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நம்மை அன்பு செய்கிறார். முழந்தால் படியிடுவோம். மாண்புயரே வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருத்தமாயவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.